ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் நாக் அவுட் நாச்சி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கில் எடுக்கப்பட்டது. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு கமர்ஷியல் மூவியாக வெளிவந்திருக்கு. படத்துடைய ஹீரோயினி ஒரு கலெக்டர். ஒரு கிராமத்துலேருந்து படித்து அப்படி இப்படின்ட்டு கலெக்டர் ஆகிட்டாங்க. ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஊழல்லாம் நிறைய நடக்குது. இந்த ஊழல் செய்யக்கூடியவங்க நிறைய அரசியல்வாதிகள். இவங்களாம் எதிர்த்து ஒரு வழியாக அப்படி அப்படின்ட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் எதிர்த்து ஓரளவுக்கு சரி பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு வில்லன் நம்ம ஹீரோயினை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். அது வந்து நம்ம ஹீரோயினே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு நம்ம ஹீரோயினே நிறைய சம்பவம்லாம் பண்ணுறாங்க. அந்த சம்பவம்லாம் என்ன, இறுதியில் அவங்க நினச்சபடி அந்த சிட்டியை சுத்தமான ஒரு சிட்டியாக மாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே ஹீரோயினுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க கலெக்டர் ஆகிற வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு சில ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஹீரோயினை காமிக்கிறது, அவங்க லட்சியத்தோட படிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு சில கான்செப்ட்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி படத்தில் ஹீரோன்னு யாரும் கிடையாது. இவங்க தான் ஒன்மேன் ஆர்மியாக அந்த படத்தை ஷோல்டரில் தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழகப்பட்ட அதே சீன்ஸ் தான். இதே மாதிரி சீன்ஸ் நிறையா படங்களை பார்த்துருப்போம். இதே மாதிரி மோட்டிவேஷன் மூவியில் நிறையா ஏகப்பட்ட படத்தில் பார்த்தா அதே சீன்ஸாக செகண்ட் ஹாஃபில் கொடுத்து வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வில்லனுங்கிறது பெருசாக யாருமே இல்லை. அதனால் அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. என்னதான் இவங்க ஹீரோயின் படித்த கலெக்டர் ஆனாலும் அதுக்குன்னு அந்த ரைட்டிங் இல்லை. அவருடைய கேரக்டர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதலை. படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் இல்லை. மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக வாங்கினா இந்த படம் ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.